தமிழ்நாட்டுல லா படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இருக்க மிகப்பெரிய குழப்பம், சோயல் ஹானர்ஸ்ல படிக்கணுமா? இல்ல அஃபிலியேட்டட் பிரைவேட் ஆர் கவர்ன்மெண்ட் காலேஜ்ல படிக்கணுமா? உண்மைக்கே 2த்துக்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்ன? ஒற்றுமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா, நாமளே எது பெஸ்ட்ன்னு முடிவு பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அத தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். சோயல் அண்ட் நம்மளோட அஃபிலியேட்டட் காலேஜ்க்கு என்ன டிஃபரன்ஸஸ் இருக்கு நம்மளோட தமிழ்நாட்டுல இருக்க காலேஜஸ்க்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரி வீடியோ இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ள போலாம். ஸோ சோயல் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா அப்படிங்கிறது நம்மளோட சென்னையில மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட்டை பொறுத்தவரையும் சென்னையில மட்டும்தான் இருக்கு. பிரைவேட் டீம் யூனிவர்சிட்டிஸ் நிறைய இந்த ஹானர்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ சோயல்ல கொடுக்குற நம்மளோட ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல சென்னையில இருக்க பெருங்குடி கேம்பஸ்ல ஹானர்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா பிபிஎல்எல்பி, பிஏஎல்எல்பி, பிகாம் எல்எல்பி, பிசிஎல்எல்பி அப்படிங்கிற மாதிரி 5 இயர்ஸ்ல நிறைய டிஃபரன்சஸ் அப்படிங்கிறது இருக்கும் சோயல்ல. பட் நீங்க அஃபிலியேட்டட்ல பார்த்தீங்கன்னா பிஏ எல்எல்பி அப்படிங்கிற ஒரே ஒரு 5 இயர்ஸ் கோர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ வேற எந்த விதமான கோர்சஸ் ஆர் பிரான்ச்சஸ் அப்படிங்கிறது நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்க அஃபிலியேட்டட் லா காலேஜ்ல கிடையாது. பட் 2 பேருமே சட்டத்தை தான் படிப்பாங்க. அவங்களோட அந்த பிசிஏ ஆர் பிபிஏ அப்படிங்கிறத பொறுத்து ஒரு சில அவங்களோட ஆர்ட்ஸ் பேப்பர் சயின்ஸ் பேப்பர் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறும், அவ்வளவுதான். மற்றபடி பெருசா லால வந்து டிஃபரன்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, அதை நான் பாயிண்டா சொல்றேன். அதுதான் பார்த்தீங்கன்னா, அந்த கரிக்குலம் அப்படிங்கிறது. ஸோ நீங்க கண்டிப்பா சோயல்ல படிக்கும்போது கொஞ்சம் ஸ்டூடண்ட்ஸ் டெப்த்தா தான் படிப்பாங்க கம்பேரேட்டிவ் டு அஃபிலியேட்டட். ஓகேங்களா? அஃபிலியேட்டடோட சிலபஸ் அப்படிங்கிறது மைன்யூட்டா கொஞ்சம் இத கம்பேர் பண்ணும்போது லோவரா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா லோவரா தான் இருக்கும். ஹானர்ஸோட சிலபஸ் வெல் ஸ்ட்ரக்சரா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது நீங்க ஹானர்ஸ்க்கு கண்டிப்பா டெப்த்தா நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். காலேஜும் ஸ்ட்ரிக்ட்டா தான் வந்து இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அஃபிலியேட்டட்ல பண்ணும்போது கொஞ்சம் மைன்யூட்டா நீங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டாலே எக்ஸாம்ஸ்ல இருந்து பாஸ் அப்படிங்கிறது பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட கோர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லணும்னா சிம்பிளா இவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ அட்மிஷன் அண்ட் கட் ஆஃப் பத்தி பார்க்கும்போது சோயில்ல கண்டிப்பா டாப் கிளாஸ் கட் ஆஃப் எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் சோயில்ல சீட் கிடைக்கும். கம்பேர் டு அஃபிலியேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 2, 3 கட் ஆஃப் மட்டும்தான். முன்னாடி வந்து ஒரு 10, 20 கட் ஆஃப் அப்படிங்கிறது டிஃபரன்ஸ் இருந்துச்சு. பட் இப்ப சோயல் அஃபிலியேட்டர் 2மே வந்து சீட்டு கிடைக்கிறது குதிரை கொம்பு மாதிரி ஆயிருச்சு. கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ அதனால கட் ஆஃப பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட 2 காலேஜ் ஈக்குவலா தான் இருக்காங்க. இது பிரிஃபரன்ஸ் ஸ்டூடண்ட்ஸ பொறுத்தது தான். அதுதான் அடுத்த ஒரு பாயிண்ட். ஃபீஸ் என்னால நல்லா கட்ட முடியும். அதிக கட் ஆஃப் வச்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னா சோயில்ல போயிடுவாங்க. நம்மளால ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு அதிகமா இருக்கு வச்சிருக்கேன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அஃபிலியேட்டர்ல மட்டும் தான் சேருவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சோயில்ல ஃபீஸ் கிட்டத்தட்ட 80 to 90,000 அப்படிங்கிறது ஆகும். நம்மளோட அஃபிலியேட்டட பொறுத்தவரையும் ரூ. 1,500 இருந்து ரூ. 3,000 மட்டும் தான் ஆகும் 1 இயருக்கே. ஓகேங்களா? ஸோ ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2த்துக்குமே வந்து ஈக்குவல் தான். ஏன்னா அஃபிலியேட்டட் காலேஜ்ல ஒரு சில இது ஹாஸ்டல் இருக்கும். சோயல்ல மெரிட் பேஸ்டு ஒரு ஜூனியர்ஸ்ல எல்லாமே போன உடனே ஹாஸ்டல்ல சீட்டு கிடைக்குமானா கிடைக்காது. ஏன்னா ஏற்கனவே சீனியர்ஸ்க்கே வந்து இடம் பத்தாம வந்து இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைலாம் சோயில்ல இருக்கு. அஃபிலியேட்டட்ல பார்க்கும்போது நிறைய காலேஜ்ல ஹாஸ்டல்ஸே இருக்காது. ஹாஸ்டல் இருந்துச்சுன்னா அது செயல்படாம தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் 2த்துக்கு இருக்க ஒரு வித்தியாசம். ஓகேங்களா? ஃபீஸ் கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா அஃபிலியேட்டட் தான். ஓகேங்களா? ஏன்னா அங்க ஃபீஸ் ரொம்ப 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 லோ. எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி பார்க்கும்போது நீங்க சோயல்லாம் இங்கிலீஷ்ல மட்டும் தான் படிக்க முடியும். அஃபிலியேட்டை பார்க்கும்போது நீங்க எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது தமிழ்லயும் எழுதலாம், இங்கிலீஷ்லயும் எழுதலாம், பைலிங்குவல்ல எழுத முடியாது. 2ல ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க எழுதலாம். சோயல்ல இங்கிலீஷ்ல மட்டும் தான் நீங்க எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது எழுத முடியும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது சோயல்ல வந்து ரொம்ப 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 பெஸ்ட்டா இருக்கும் அப்படிங்கிறது இல்ல. சோயல்ல பெஸ்ட்டா இருக்கும். அஃபிலியேட்டட்ல கவர்மெண்ட் லா காலேஜ்லயும் பெஸ்ட்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இது கிட்டத்தட்ட 2மே வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். பட் நீங்க நம்மளோட லா காலேஜஸ்க்கான யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டே சோயலுக்கான கிரியேட் பண்ண ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு சில அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேசிக்ல பார்க்கும்போது சோயல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அவங்க ஒரே கேம்பஸ் கிட்டத்தட்ட இன்ஜினியரிங்க்கு எப்படி ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியோ அதே போல நம்மளோட லாக்கு பொறுத்தவரையும் அது சோயல். இப்ப இருக்க நம்மளோட கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் நியூ காலேஜஸ் எல்லாமே ரொம்பவே நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கு. ரொம்ப மோசமான ஒரு நிலைமை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. எக்ஸ்போசரை பத்தி பார்க்கும்போது இது கண்டிப்பா சோயல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா அவங்க ஒரு மெட்ரோபாலிட்டன் பெரிய ஒரு சென்னை அப்படிங்கிற ஒரு சிட்டில இருக்காங்க. அங்க உங்களுக்கு இருக்க எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும். லா ஃபார்ம்ஸ் நேரடியா போயிட்டு அவங்க பிராக்டிஸ் பண்ணுவாங்க. கம்பெனிஸ்ல வந்து பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்க வந்து ட்ரிபுனல்ஸ் இருக்கு. பெரிய கமிஷன்ஸ் இருக்கு. இதுல எல்லாத்தையும் விட நேரடியாவே வந்து அவங்க அப்சர்வ் பண்ண முடியும். படிக்கும்போதே அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். இது போறவங்களுக்கு மட்டும் போகாத நிறைய பேர் சும்மா இருக்கவங்களும் இருக்காங்க.
பட் அஃபிலியேட்டரை பார்க்கும்போது இது பெரும்பாலும் டிஸ்ட்ரிக்ட் பேஸ்டு தான் ஓகேவா. ஸோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அண்ட் முனிசிப் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸில் வந்து இருக்க ப்ராசஸ் எல்லாமே இவங்க வந்து தெளிவாக வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா. ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதை பற்றின அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சோயல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்து இருக்குது. இந்த ஒரு எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது ஒரு சில இடங்களில் ஹானர்ஸ் டிகிரி படித்த சோயலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்வியூ பேனல்ஸ்லாம் ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் குடுக்குறாங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ப்ரிஃபரன்ஸ் எடுக்கிறது அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு குடுக்குறாங்க தான். அத மறுக்கவே முடியாது. இன்னொரு விஷயம் சோயில்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு டைவர்ஸா வந்து இருப்பாங்க. நெறைய பேர் வந்து படிப்பாங்க. ஜட்ஜஸோட பசங்க படிப்பாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸோட ஓனர்ஸே வந்து படிப்பாங்க. அவங்களோட பசங்க படிப்பாங்க. அதர் ஸ்டேட்லேருந்து வந்து படிக்கிறவங்க படிப்பாங்க. இந்த மாரி ஒரு சில கலவையான ஒரு சில பேர் இருப்பாங்க. கொஞ்சம் எலைட்டான நெறைய ஸ்டூடண்ட்ஸ் சோயல்ல வந்து படிப்பாங்க. இத நான் சோயல உயர்த்தி சொல்றேன், இவங்கள தாழ்த்தி சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது. பட் இன் ரியாலிட்டி அதுதான் உண்மை ஓகேங்களா. ஸோ அஃபிலியேட்டட்ல பொறுத்தவரையும் எல்லாருமே படிப்பாங்க ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கு. பட் நம்ம அஃபிலியேட்டட்ல இருக்க ஒரு அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது வேற மாரி இருக்கும். சோயில்ல இருக்க அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது கண்டிப்பா வேற மாரி தான் இருக்கும். இந்த டைவர்ஸ் ஃபேக்டர பொறுத்தவரையும் ஓகேங்களா. ஸோ இது டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்களோட மைண்ட் செட்ட பொறுத்து அவங்களோட வளர்ந்த ஒரு விஷயங்கள பத்தி தான் ஓகேங்களா. ஏன்னா சென்னை அப்படிங்கிறது மெட்ரோபாலிட்டன் சிட்டீஸ்ல இருக்க ஸ்டூடண்ட்ஸ் அங்க இருக்க அட்மாஸ்பியருக்கு ஏத்த மாரி அவங்க நடந்துப்பாங்க. இங்க இருக்க டிஸ்ட்ரிக்ட் ரூரல்ல இருக்க நெறைய காலேஜஸ் இல்ல நார்மலான சிட்டீஸ்ல இருக்க காலேஜ்ல இருக்க ஸ்டூடண்ட்ஸ் அவங்களோட மைண்ட் செட் அப்படிங்கிறது கண்டிப்பா வேற வேறையா தான் இருக்கும். இது எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான காலேஜ பொறுத்து தான். ஸோ நீங்க லா படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களால ரொம்ப நல்லா செலவு பண்ண முடியும். செலவ பத்தி எனக்கு கவல இல்ல. நல்ல மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னா, கட்டாயமா நீங்க போயிட்டு சோயல்ல வந்து சேரலாம் ஓகேவா. நான் மார்க் அதிகமா எடுத்திருக்கேன். பட் எங்க குடும்பத்தால ஃபீஸ்லாம் அவ்வளவா அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா நீங்க போயிட்டு அஃபிலியேட்டட்ல சேருங்க. ஏன்னா கடைசியா 2 பேருமே நீங்க ஒரு விஷயத்த பண்ணணும், அச்சீவ் பண்ணணும்னா ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் தான் இருக்கு. 2 பேருமே மேஜிஸ்ட்ரேட் ஆகணும் அப்படின்னா, ஒரே எக்ஸாம்ல தான் எழுதணும். 2 பேரும் சேம் கோர்ட்ல தான் பிராக்டிஸ் பண்ணணும். கோர்ட்ல வந்து நீங்க பெரியவங்க, நீங்க பெரியவங்க அப்படிங்கிற விஷயமே கிடையாது. ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் த கோர்ட் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இதில உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா, கீழ வந்து கமெண்ட்ல கேளுங்க. அதுக்கு முன்னாடி கண்டிப்பா என்ன ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற இந்த மாரி வீடியோ, இன்னும் நெறைய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஓகேவா? ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க் யூ.